சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 8 கிரகம் ஒரே ராசியில இருக்கும். ஏன்னா, ராகு, கேது எப்பவுமே வேற வேற ராசியில தான் இருக்கும். சப்தமமா இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ராகு ஒரு இடத்துல இருந்தா, அதுக்கு நேர் 7ஆம் வீட்ல. ராகுவும், கேதுவும் பிரிஞ்சு நிக்கிறதுனால எப்பவுமே மற்ற கிரகங்கள் சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், அப்புறம் குரு, சுக்கிரன், சனி, ராகு அல்லது கேது இதை சேர்த்தா 8 வந்துடுதுல்ல. 1 மட்டும் வெளியே இருக்கும். இப்போ ராகு சேர்ந்திருந்தா 8 இருக்கும், அல்லது கேது சேர்ந்திருந்தா 8 இருக்கும். கேது சேர்ந்திருந்தா ராகு 7ஆம் இடத்துல இருக்கும், ராகு சேர்ந்திருந்தா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம், அனுபவ சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, கண்டிப்பா அவர் ஒரு ஞானியா இருப்பாரு. நல்ல சகலமும் கற்ற நல்ல விவரமான ஒரு ஆளாத்தான் இருப்பாரு. ஞானினாலே விஷயம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா தரித்திரியவானா இருப்பான். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. சில பேர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டவன் அப்படிதான் இருப்பானா, தரித்திரியவானா தான் இருப்பானா. இது சாஸ்திரத்துல உள்ள ஒரு சாபக்கேடு. கடந்த 1962வது வருஷம் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி மகர ராசியில இந்த மாதிரி எல்லா 8 கிரகங்களும் கூடி நின்னுச்சு. அதாவது பிலவ வருஷத்துல, இங்கிலீஷுக்கு 1962, அது பிலவ வருஷம் தை மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா தை மாசம் காலையில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மகர லக்கணத்துல தான் பிறக்கும். காலையில பிறந்தா, நான் சொல்றது காலையில. ஏன்னா ஒரு லக்னம் 2 மணி நேரம் தான். இப்போ எல்லாமே கூட்டு கிரகங்களா அந்த லக்னத்திலேயே உட்கார்ந்துருச்சு பாத்தீங்களா. எல்லா கிரகமுமே கூட்டு கிரகமா, அதாவது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அத ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் ஒரு ராசியில இருந்தா அது கிரக யுத்தம். 2 வரைக்கும் அது கிரக சேர்க்கைன்னுவாங்க. 3 ஆயிடுச்சுன்னா அது கிரக யுத்தம்னு ஆயிப்போகும். 4 ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா யுத்தம். இப்போ 8ம் இருக்கு, லக்கணமும் சேர்த்து 9 ஐட்டம் அங்க இருக்கு. லக்னாதிபதியும் உள்ளே மாட்டிக்கிட்டாரு, லக்னமும் மாட்டிக்கிச்சு, ராசியும் மாட்டிக்கிச்சு, ராசி அதிபதியும் மாட்டிக்கிடுச்சு, எல்லா கிரகமும் உள்ள ஒண்ணு ராகு இல்லைன்னா கேது, ஏதோ ஒண்ணு மட்டும் வெளியே இருக்கு, மீதி எல்லாம் மாட்டிக்கிச்சு. இதுல என்னன்னா இதை கிரகண தோஷத்துல அத்தனை கிரகமும் மாட்டிக்கிச்சு. மகர ராசிக்கு கிரகண தோஷம் நடந்துகிட்டு இருந்த காலத்துல இந்த மாதிரி அத்தனை கிரகங்களும் சூரியன் முதற்கொண்டு அந்த மாதிரி. இப்ப இதுல இந்த சூரியனும் சந்திரனும் அந்த ராசியில இருக்கு பாத்தீங்களா. ஒரு கால் அது ஒரு கிரகண காலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிறந்த நாள்ல கிரகணத்தன்னைக்கு பிறந்திருந்தா, அது அமாவாசையில கிரகணத்தன்னைக்கு பிறந்தான்னா மகா தரித்திரியமானதான் இருப்பான். இதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டியதில்லை. இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இப்ப சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு, செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கு, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, சனி ஆட்சியா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஒரு யோகம் சொல்லுவோம் பாருங்க. இப்ப செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா சந்திரமங்கல யோகம் கிடைக்கும், குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம் இருக்கும். அதே மாதிரி குருவும் சூரியனும் இருந்தா ஒரு தன யோகம் உண்டு. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா பிருகுமங்கல யோகம். அந்த மாதிரி குருவும் ராகுவும் அல்லது குருவும் கேதுவும் அல்லது குருவும் சனியும் சேர்ந்தா குரு சண்டால யோகம். இப்படி எந்த யோகமா இருந்தாலும் இதுல இந்த நெகட்டிவ் யோகங்கள் ஸ்ட்ராங் ஆயிடும். பாசிட்டிவான யோகங்கள் பூராமே கிரகண பீடையில மாட்டி அவனுக்கு யோகமே இல்லாம படாத பாடுபடுவேன், கஷ்டப்படுவேன்.
கஷ்டம்னாலும் கஷ்டம், உங்க வீட்டு கஷ்டம் எங்க வீட்டு கஷ்டம் இல்லை. அவருக்கு ஒருவேளை வாழ்க்கையின் பிற்பகுதியில அந்த யோக பாவங்கள்னால அவருடைய தசாபுக்தி எப்படி எப்படி வருதோ, அந்த விதி அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி. முதல்ல இந்த மாதிரி ஜாதகத்துல பிறந்த ஆளை நல்லா பார்த்துக்குங்க. திரும்ப சொல்றேன், 4/2/1962 பிறந்த நபர் தேதி இப்படி இருக்கணும். நீங்க முந்தின நாளோ 2வது நாளோ உள்ள தேதியெல்லாம் கிடையாது. 4/2/1962 இருந்தால் அன்னைக்கு ஒருவேளை கிரகணமா, சூரிய கிரகணமா இருந்தால் அல்லது சந்திர கிரகணமா இருந்தால், அதுலயும் கேது கிரஸ்த கிரகணமா இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அவர் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாருன்றத கன்ஃபார்மா சொல்லலாம். அவர் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா உண்மைதாங்க. அவர் பட்டு சட்டையே போட்டு வந்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க, கௌரவ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஜோதிடம் மிகச் சரியானதுன்றதுக்காக சொல்றேன்.